ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக்னால தனா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா ஜானகிலேருந்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கதிர் கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்க சமயத்தில் தான் கார்த்திக் வந்து தேவையில்லாமல் வம்புழுக்கிறாங்க. என்னடா என் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு தனாவை பார்த்து வந்து கார்த்திக் வந்து கேட்டோன்னே, என் கூட தான் இருக்கணும், போனால் போகுதுன்னு வந்து உன் கூட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி வந்து நீ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் என்ன தான் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போயும் புருஷனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தேவையில்லாமல் பேசாத, மரியாதை போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போக முடியாது, நேற்று ராத்திரி நான் வந்தேன் தெரியுமா உன் வீட்டுக்கு, அது மட்டும் கிடையாது, என் கூட வந்து உன் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என் கூட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த பக்கம் கதிருக்கு செமக்கம் வந்துடுது. ஒன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்த வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி பலார் பலார் டிஷ்ஷும்னு அடிக்கிறாங்க. கார்த்திக் வந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடுனதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தா இந்த பக்கம் புவனேஸ்வரியும் அவங்க அப்பா பசுபதி வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கே போயிட்டு வந்து, ஏன்டா ஏன்டா இவ்வளோ தூரம் வந்து பயந்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, அங்கே பாரு அவன் தான் வரான், என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன பிள்ளை மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து கதிர் வந்து, எதுக்குடா இங்கே வந்தேன்னு புவனேஸ்வரி கேட்டேன்னா, புவனேஸ்வரி இப்படி தள்ளி விட்டுட்டு செம மாதம் வந்து அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. ஊருக்குள்ள உள்ள எல்லாருக்கிட்டையும் வந்து தடுக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனால் கதிரோட கோவத்துக்கு முன்னாடி யாருமே நிற்காமல் எல்லாம் நவுந்து போயிடுறாங்க. அடிச்சுட்டு, யாரை கேட்டுறா எங்கள் வீட்டுக்கே வந்து என் பையனை அடிப்பியா அப்படின்னா, அவன் எதுக்காக வந்து நேற்று ராத்திரி என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வருவான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இங்கே பாரு தனாவை வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான்லாம் வந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்க, தனா விஷயத்தில் நீ ஏதாவது மறுபடியும் தொந்தரவு செஞ்சேன்னு வச்சுக்க, அடுத்து நான் என்ன அதிரடியாக முடிவு எடுப்பேனுங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது, பார்த்துக்க அப்புறம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு, என்ன எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நின்று மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகாரி எல்லாரும் வர சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி சொன்னோன்னே, இஷ்டத்துக்கு நீ மாட்டுக்கும் என்ன சொன்னாலும் எல்லாம் உண்மை நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, நியாயம் என் பக்கம் இருக்குது, இன்னொரு தடவை தனா விஷயம் தலையிடுற வேலை வச்சுக்காதான்னு கையை தூக்கி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே ரகுராம் வந்து ரொம்ப வந்து சாப்பிடாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன தான் சமைக்கிறீங்களோ தெரில, அண்ணி சாப்பாடு சாப்பிட்ட வரைக்கும் அவ்வளோ தூரம் நல்லா இருந்தான், அப்போ நாங்கள் ஒழுங்காக செய்யலைன்னு சொல்கிறியா, அப்படி நான் சொல்ல வரல, அண்ணி சமைச்சா வந்து அவர் உடம்பு வந்து நல்லா தெம்பாக இருப்பார், அதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னமோ சரி நான் வேணா அண்ணியை சமைக்க சொல்லட்டுமாண்ணே அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு எனக்கும் அவளுக்கும் உள்ள விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பேசாமல் சிவராமனும் சரின்ட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே, ஏம்மா இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி மாயாவும் தனாவும் சொன்னோன்னே, அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. உடனே வந்து தனா போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அப்பா இங்கே பாருப்பா, அம்மா சாப்பிடாம நீ சாப்பிடாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அம்மா சாப்பிடாம வந்து கீழே விழுந்துடுறாங்க, நீ வா வந்து சாப்பிட்டேன்னா தான் எல்லாம் சரியாகும்னு தனா கேட்ட ஒரே வார்த்தையிலேயே, சரி உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டது வந்து என் பொண்ணுக்காக தான் தவிர மற்றபடி வேறு இன்னும் நினச்சிக்க கூடாது, நான் யாரையும் மன்னிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போனோன்னா வந்து அந்த தட்டை எடுக்கலான்ட்டு போகிறாங்க. எடுக்கிறப்ப வந்து பத்மா நிப்பாட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தட்டில் வந்து ஜானகி சாப்பிட்டு விடுறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக வந்து நிம்மதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் மாயா வந்து செம கோவத்தில் வந்து என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. தனா வந்து வீட்டில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே கார்த்திக் வந்து கோயிலில் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தனாக்கு போக விருப்பமே இல்லை, ஏதாவது பிரச்சனையாயிடுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து கதிர் போய் இப்போ தனாக்கிட்ட வந்து பேசலான்ட்டு வர்றப்ப வந்து கதிர் கையை பிடிச்சி மாயா அழைச்சிட்டு போய் மாடியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னாச்சு, ஏன் வந்து இவ்வளோ கவலையாக இருக்கா தனா அப்படிங்கிறப்ப, அப்போ தான் நடந்த விஷயம், நேத்திக்கு கார்த்திக் வந்தான் தெரியுமா வீட்டுக்கு தனா கிட்ட பேசுகிறதுக்கு, அது எனக்கு ஏற்கனவே தெரியும், உனக்கு எப்படி தெரியும், நான் நேத்தியே அவன் கட்டில் கல்லியில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன், தனா வந்து கவலையோடு இருந்தா அதனால தான் பக்கத்தில் அத்தை இருந்தாங்க, இல்லைன்னு வச்சுக்கேன் அவனை வெளுத்து எடுத்திருப்பேன், சரி போனால் போகுதுன்னு நான் தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக தனா அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டான், நீ நம்பு தனாவை அப்படின்னு சொன்னேன். என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் வரமாட்டா, பட் இருந்தாலும் வந்து இவன் எதுக்காக வந்து தேவையில்லாமல் அம்பலத்துட்ருக்கான்னு தான் புரியல அப்படின்னு. அதான் அவனை வந்து 4 சாத்து காலையிலேயே போய் சாத்தி எடுத்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன காலையில் அடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வேறு என்ன பண்ண சொல்கிற, பொறுத்து பார்த்தா அவன் ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கான், இன்னொரு தடவை தனா விஷயத்தில் வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் அவன் மேற்கொண்டு வந்து பிரச்சனை தான் பண்ணுவான், முதல்ல கார்த்திக் ஃபோனில் வந்து எப்படியாவது நம்ம எடுக்கணும், அப்போ தான் வந்து தனாக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொன்னோன்னா, விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் தனா பாரு அவன் கூப்பிட்டு கூட கோயிலுக்கு போகாமல் இருக்கான்ல, அது வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே,
அப்போ தான் கரெக்டாக வந்து புவனேஸ்வரி வீட்டில் வந்து கார்த்திக் வந்து என்ன ஆச்சுடா அப்படிங்கிறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. விடு, அவள் வந்து நிச்சயமாக கார்த்திக்கு வந்து நீ நினைக்கிறது நடக்கும்டா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு. இதுக்கப்புறம் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கிளம்பி தனாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி. என்ன தானா, நானும் வந்து பொறுத்திருந்து பார்த்தா நீ கோவிலுக்கு வருவேன்னா கொஞ்சம் கூட வந்து என் மேலே அக்கறை இல்லாமல் நீ இங்கேயே இருக்க அப்படின்றப்ப, பாத்தியா எனக்காக நீ அழுகுறல்ல, அந்த காதல் வந்து உண்மையாக இருக்குது, அதை ஒத்துக்க ஏன் மாட்டேங்கிற அப்படின்னோடனே, தயவு செஞ்சு ஏன் என்னை வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் முதல்ல என் வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வா தானே நம்ம சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், நீ வந்து என்னை காதலிச்சது வந்து இன்னும் உங்கள் அப்பா அம்மாலேருந்து யாருக்குமே தெரியாது, மாப்பிள்ளை பார்த்ததா தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் போய் உன் அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டுமா, நீ நானும் வந்து லவ் பண்ணோம், நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே என்னை காதலிச்சேங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, தனா வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. இன்னும் நான் ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், என்னை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை வந்து பேசிக்கிட்டே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு அதிரடியான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கிளம்பி வீட்டை விட்டு போயிடுறாங்க தனா. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தனாவை தேடுறாங்க ஜானகி. அப்போ அந்த சமயத்தில் ஃபேனை போட்டதுனால ஃபேன்லேருந்து அந்த பேப்பர் காற்றுல அப்படியே பறந்து வந்து தனா வந்து எழுதி வச்ச லெட்டர் அப்படியே படிக்கிறாங்க. இனிமேல் வந்து இந்த கார்த்திகால தொந்தரவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஒரு அதிரடியாக ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த சமயத்தில் தான் தனா வந்து யாரும் இல்லாத ஒரு இடத்துல வந்து போயிட்டு ஒரு பாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க, அதை திறந்து அப்புறம் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இங்கே வந்து மாயா, கதிர், ஜானகி எல்லாரும் வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அதோட எபிசோட வேறு லெவலில் ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.